நண்பர்களே, உடன்பிறவா சகோதரர்களே, குற்றவாளிகளே, இங்க குற்றவாளிங்க யாரும் கிடையாது சிங்கம் சார். ஓ சாரி. எங்களை மாதிரி போலீஸ்காரங்க எப்பவுமே குற்றவாளிகளை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நண்பர்களே, இன்னைக்கு மோட்டு பத்லு நம்ம ஊர்ல மரத்தை நடுற ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். நாடு முழுக்க நாம நிறைய மரத்தை வளர்த்தே ஆகணும். நம்ம ஊரு உலகம் நந்தவன மாதிரி இருக்கணும். அப்படி ஏகப்பட்ட மரங்கள் வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப அருமையான கிளைமேட் நமக்கு கிடைக்கும். ஆனா சிங்கம் சார், மரம் சீக்கிரம் வளர்றதுக்கான வழியை நீங்க தான் சொல்லணும். அது அருமையான டெக்னிக்கலா இருக்கணும். அதே நேரத்துல லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருக்கணும். நாசா விஞ்ஞானி கிட்ட போய் கேட்டு சொல்லுங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, அதுக்கான டெக்னிக்கை நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இந்த மருந்த அந்த செடியில 2 சொட்டு ஊத்தி பாருங்களேன். அந்த செடி கடகடன்னு வளர்ந்து பெரிய மரமா மாறிடும். அட என்னப்பா ஆர்வப்படாதனமா இப்படி பண்ணிட்ட? தப்பு பண்ணிட்டியப்பா. நான் உன்கிட்ட 2 சொட்டு தானே ஊத்த சொன்னேன். அட பூசணிக்கா மண்டையா, 2 சொட்டு ஊத்துறா எங்க இந்த மரம் வளரும்? ஃபுல் பாட்டில் ஊத்துனாதான் சும்மா கும்முன்னு வளரும், தெரியுமா? இந்த மரம் புதுசா இருக்கு. நேத்து வரைக்கும் இந்த மரம் இங்க இல்லையே. மோட்டோ, நேத்து செடிக்கு தண்ணி ஊத்துனியா, அந்த செடி தான் இது. டாக்டர் ஜட்கா கண்டுபிடிச்ச மருந்தோட எஃபெக்ட் தான் இது. இப்போ மரமே வளர்ந்துருக்கு. அங்க பாத்தியா எவ்வளவு அழகான மாம்பழங்கள் பெருசு பெருசா இருக்கு. அந்த செடி இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்துருச்சா? யோ டாக்டர், உன் மரத டாப்பு டக்கறியா? வாங்க எல்லாரும் போய் பறிக்கலாம். மாம்பழம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஜாக்கிரதா, இது என்னுடைய மரம். நான் தான் மாம்பழங்களை பறிப்பேன். இந்த பூசணிக்கா மண்டையா நாசா விஞ்ஞானிமா இருப்பான்னு பார்த்தா நாசமா போன விஞ்ஞானியா இருக்கானே. நாம மனுஷங்களா இருக்கிறதுனால மழை, புயல், இடி, மழை எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ சரியா தான் சொல்ற. போய் முதல்ல மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு வந்துரு. ஏண்டா மண்டையா, டேய் நான் இப்பதானடா உத வாங்கிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் என்னைய போய் மாட்டி விட பாக்குறியா? மழை, புயல் இதெல்லாம் ஜெயிச்சு வந்தவங்கன்னு இப்பதானே பெருமையா சொன்ன மோட்டோ. அப்படின்னா சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கல்ல கிடத்து இந்த மரத்தை மேல கீரை மாம்பழங்கள்லாம் கீழே விழுந்துரும். அதை நாம எல்லாரும் மொத்தமா எடுத்து சாப்பிடலாம். சீக்கிரமா வாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. நாம எல்லாரும் ஒற்றுமையாக இழுத்தோம்னா நாம ஜெயிக்கலாம். ஒற்றுமையை உயர்வு தரும். ஒற்றுமைனா என்னன்னு தெரியுமா? அதுதான் யூனிவர்சல். இல்ல அது யூனிட்டி. நாம பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க, ஒற்றுமையோட ஒரு சிறந்தது வேற எதுவுமே இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கல்ல மரத்துல அடிச்சு பார்க்கலாம். இப்ப அந்த மரம் நம்ம கிட்ட என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. வாங்க சீக்கிரமா போய் கீழே விழுந்த மாம்பழங்களை எடுத்து நாம ஆறாமரம் உட்கார்ந்து சாப்பிடலாம். யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாரி, நாங்க கேங்க வந்தது தப்புதான். எங்களை காப்பாத்து. மரமே, நாங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். மோட்டு பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க சிக்கி சின்ன பின்னமா ஆகிட்டு இருக்கோம். எங்களை மன்னிச்சிடு. என்ன பண்ணிச்சிருக்க? தெரியாம வந்துட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், என்ன விட்டுடுங்க. அப்பா, நான் தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஒற்றுமையா இருக்கிறது மிகப்பெரிய சக்தின்னு அவன் தான் சொன்னான். தலைவலி மண்டையை பொழக்குது.
மரத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா நான் உடனே அந்த மரத்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டிருப்பேன். ஒரு வீணா போனவன். அட, அந்த மரத்தோட ஒரு மாம்பழத்தை மட்டும் யாராவது கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அதுக்கு மாத்து மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பாக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மரம் காணாம போயிடும். இப்ப அந்த மரத்துல இருந்து ஒரே ஒரு பழம் மட்டும் தான் வேணும். இந்த வேலையெல்லாம் நம்ம மோட்டுக்கு அல்பா சாப்பிடுற மாதிரி ஆச்சா? ஆஹா, முடியாது. அடி மேல அடி அடித்து அம்மிய நகரணுவாங்க. நான் இப்ப டம்மி ஆகிட்டேன். என்ன இந்த விட்டுருங்க. பிரச்சனை உருவாக காரணமே நீதான். அதனால இத நீதான் சரி பண்ணணும் மோட்டோ, புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு மாவீரங்கிறத மறந்துடுற மோட்டோ. போ, உன்னால முடியாதது எதுவும் இல்ல. பார்டர்ல இருக்கும் போது நீ எதிரிகளை எப்படி பந்தாடுனங்கிறத மறந்துடாத மோட்டோ. ஆஹா, இப்படி உசு பேசி என்ன நகலமாக்கிடுவானுங்க போல இருக்கு. சரி, ஆண்டவ மேல பாரத்தை போட்டு முயற்சி பண்ணுவோம். நில்லு, நான் இப்ப மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அனாவசியமா என்ன தொந்தரவு பண்ணாதான. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசு. என்னை காப்பாத்து மோட்டோ. நிறுத்து, மரியாதையை நண்பனை விடுதலை பண்ணிடு. உன் மாம்பழத்தை தொட்டதுனால தானே உனக்கு கோவம் வருது. இதெல்லாம் சாதாரண மாம்பழம் தான். ஆனா எங்க ஊர்ல பெரிய ஞானப்பழமே இருக்கு. இந்த ஞானப்பழத்தால சிவபெருமான் குடும்பத்துல ஒருத்தர் பிச்சுக்கிட்டு பழனிக்கே போய் உட்கார்ந்துட்டாரு. அதுலதான் நாங்க பஞ்சாமிரதமே போடுறோம். நீ வச்சுக்க இத. விடுறா முதல்ல அவனை. அந்த பயம் இருக்கணும். இனிமே உனக்கும் எங்களுக்கு பேச்சே கிடையாது. நாங்க இங்க கிளம்புறோம். மோட்டோ, நீ என்ன பண்ற? மாம்பழம் கிடைச்சா அதை கையில புடிச்சு வச்சுக்க மோட்டோ. இங்க என்ன 2020 லீக் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. நான் பால் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன தைரியம் உனக்கு? ஓடிடலாம் மோட்டோ. அட மோட்டு பத்துலு, இப்படி இடி விழுந்த மாதிரி வந்து விழுந்துட்டீங்களேப்பா. இதனால என் இடுப்பெலுமே உடைச்சு போச்சு போல இருக்கு. உங்க யாருக்காவது மாம்பழம் கிடைச்சதா? கிடைச்சிருந்தா கொடுக்க மாட்டோம் மாமாண்டையா. எதுவுமே ஆனா கிடைக்கல. நான் ஒரு மாம்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கேன். டேய் மோட்டோ, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நல்லா இருக்கு. டேய் குண்டு மண்டு, இத ஜட்காவோட ஆராய்ச்சிக்காக தானே கொண்டு வந்தோம். அத போய் சாப்பிட்டியேடா. சாரிப்பா, இப்ப என்னடா பண்றது மண்டையா? இந்த மாம்பழ தோல் மட்டும் போதும்பா. இத வச்சு நான் வேலையை முடிச்சிடுறேன். இங்க பாரு மோட்டோ, சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ ஊத்துற மருந்து வேருக்குள்ள போய் ஆகணும் மோட்டோ. ஏதாவது செய். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா, நீ சமோசா சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருந்து போராடு மோட்டோ. நான் சமோசா சாப்பிடாமயே உன் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஐடியா, இப்ப இதுல இத ஊத்தணும். என்ன மாதிரியே மரமும் சமோசா சாப்பிட்டுருக்கா என்ன? வட வட வட. இப்ப பாருங்க. இந்த செடி மேல வெளிக்காத்து படவே கூடாது. இந்த பாட்டிலுக்குள்ள இந்த செடி எப்பவும் அப்படியே தான் இருக்கணும். கச்சா கச்சா, எல்லாரும் நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். என்ன பிரச்சனை இருந்து எஸ் ஆயிட்டோம் இல்ல. அந்த பாட்டில என்கிட்ட கொடுங்க. இத கொஞ்ச நாளைக்கு நான் கொண்டு போய் அந்த ஜெயில வச்சிடுறேன். அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். உன் ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இப்ப அடங்கி போயிடுச்சுல்ல. இனிமே நீ இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன ஆட்டம் போட்ட மனுஷங்கன்னா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? ஆஹா, நீ குட்டியானாலும் சரி உன்னை கட்டி போட்டு அடிக்காம விட மாட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிஞ்சிலேயே பழுத்து இருக்குன்னு. நீ குட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒண்ணே ஒண்ணு எடுத்து சாப்பிடுமா அது மட்டும் என்ன காரியம் பண்ண நான் தான் அதுக்குள்ள காத்தே படக்கூடாதுன்னு சொன்னேனே Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.